తిరుమల లడ్డు కూడా నాసి రకం. నాకైతే ఆశ్చర్యం వేస్తుంది. అక్కడ ఎంత దుర్మార్గంగా ప్రయత్నం చేశారంటే అంత దుర్మార్గంగా ప్రవర్తించారు. కడాన అన్న దానంలో క్వాలిటీ ఆఫ్ ఫుడ్ లేకుండా చేశారు. దేవుని దగ్గర పెట్టే ప్రసాదం అపవిత్రం చేసే విధంగా నాసి రకమైన ఇంగ్రీడియంట్సే కాకుండా ఎనిమల్ ఫ్యాట్ కూడా వాడారని. చంద్రబాబు నాయుడు గారు అనే వ్యక్తి తన రాజకీయ యావ కోసం దురుద్దేశంతో తిరుమల తిరుపతి వెంకటేశ్వర స్వామి ఆలయాన్ని భ్రష్టు పట్టించే విధంగా తాను మలాయిన్ చేసే కార్యక్రమం చేయడం ధర్మమేనా? దీని మీద ఎంక్వైరీ జరగాలి, చంద్రబాబు నాయుడు గారికి అక్షింతలు పడాలి అని చెప్పి కూడా లేఖ రాస్తాం. అండ్ వాట్ ఈస్ యాక్చువల్లీ హ్యాపెండ్ హియర్ ఈజ్ జస్ట్ ఎ రొటీన్ practice which is being twisted for political gains. கடந்த 5 வருடங்களாக இந்த நெய் சுத்தமானதாக இல்லாமல் அதில் ஜந்துக்களினுடைய கொழுப்பு சத்தும் சில தாவரங்களுடைய எண்ணெய்களையும் கலந்திருப்பதாக லேப் ரிப்போர்ட்டில் வந்திருக்கிறது. அந்த நெய்யை உபயோகித்து சுவாமிக்கு அன்னப்பிரசாதங்களும் பணியாரங்களும் தயார் செய்து அம்சம் செய்து கொண்டிருந்தது இந்த 5 வருடங்களாக வெளியே தெரிய வந்திருக்கிறது. இதை பற்றி நான் பிரதான அர்ச்சகராக ஆகம அட்வைசராக எத்தனையோ முறை எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கும் போர்டு சேர்மனுக்கும் எத்தனையோ முறை இதை எடுத்து உரைத்து இதை பற்றி இதை நிறுத்த வேண்டும் என்றும் நான். The reports have come which are very shocking. It is adulterated with vegetable fats, and another is it is adulterated with animal fats. Then palm oil and beef tallow, then fish oil included, rapeseed, linseed and all these things. It's like a concoction of all this, and the results are abnormally bad, abnormally low. The pure milk fat should have reading between 95.68 and 104.32. That is the range a pure milk fat should have. But unfortunately this sample, almost all the samples have values around 20. எனக்கு பிடிக்கலைங்க சார். அது நம்ம ஒரு சாமி பக்தியா போறோம், ஒரு ஆச்சாரத்தோட போறோம், நம்ம அந்த மாட்டு கொழுப்புலாம் கலக்குறாங்கன்றப்ப எப்படி நம்மளால ஏத்துக்க முடியும்? அது தப்பு, அது தப்பு. திருப்பதி லட்டுன்றது ஒரு பொக்கிஷம் மாதிரி, அது ஒரு புனிதமான பிரசாதம். அந்த சாமி தான் அவங்களாம் தண்டனை கொடுக்கணும். எவ்வளோ பேர் ஜனம் கோடிக்கணக்கில் போகுது அவர் பார்க்கறதுக்கு. இந்தமாதிரி செய்யலாமா சொல்லுப்பாங்களா? தெரியாதவங்க எவ்வளோ பேர், இதுக்கு மேலே தெரிஞ்சவங்க அந்த லட்டு கூட வாங்க மாட்டாங்க. நாட்டுக்கே பெரிய துரோகம் சார் இது. ஓகேவா? மக்கள் ரொம்ப இது நாடே அழிந்துடும். வணக்கம். இது கேள்வி களம். ஆந்திராவை மட்டுமல்லாமல் மொத்த நாட்டையும் பக்தர்கள் உழுக்கக்கூடிய ஒரு செயலாக திருப்பதி லட்டு விவகாரம் வெடித்திருக்கிறது. பசு விலங்கு கொழுப்பு அந்த லட்டில் கலந்திருப்பதாக வந்த செய்தி என்பது பல்வேறு விவாதங்களை கிளப்பிவிட்டிருக்கிறது. முறைகேடு நடந்திருப்பதாக திரு சந்திரபாபு நாயுடு, அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர், சொல்கிறார். அரசியல் காரணங்களுக்காக திசை திருப்பி தகவல்களை திரித்து குற்றம் சாட்டுவதாக முன்னாள் முதலமைச்சர் ஜெகன் கூறுகிறார். இந்த சர்ச்சையின் பின்னணியில் இருப்பது அரசியலா அல்லது வேறு காரணங்கள் இருக்கின்றனவா என்று விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு மாக்கி ரமணன், பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஷெல்வி, பத்திரிகையாளர் கவிதா முரளிதரன், ஏஆர் நிறுவனத்தினுடைய செயல் அலுவலர் திரு கண்ணன், இவர்களோடு உணவு பாதுகாப்பு அலுவலர் திரு சதீஷ்குமார், திருக்குடந்தை வெங்கடேஷ் ஆகியோர் இணைகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் திரு ரமணன் சார்ட்டிருந்து கேட்கணும், இந்த சர்ச்சையை நீங்கள் எப்படி சார் புரிஞ்சுக்கிறீங்க? அதாவது ஆன்மீக அரசியல் ரெண்டும் தனித்தனியானது. ஆனால் இந்த வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்வுலகம்னு நம்ம தமிழ் இலக்கியத்தில் பிரித்த உடனே வடவேங்கடம் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருந்து தொல்காப்பியர் காலத்தில். அது அரசியல், அது அவங்களோட சேர்ந்து சாந்திரவிடம். இருந்தாலும்
ஒரு நிர்வாகம் என்று சொல்லுகின்ற பொழுது அரசியல் வருகிறது. ஆனால் ஆன்மீகம் என்பது அதற்குரிய தனித்தன்மை உடையது. இது நிர்வகிக்கின்ற பொழுது ஆன்மீகத்தில் சில மாறுபாடுகள் வருகிறது, குறைபாடுகள் வருகிறது. அது அரசியல் சரி செய்ய வேண்டிய அரசியல். அதை எடுத்துக்கொண்டு அரசியல் செய்வது என்பது சமீப காலங்களில் சந்திரபாபு நாயுடு அரசியல் செய்கிறாருன்றீங்களா? சந்திரபாபு நாயுடு அரசியல் செய்கிறாரா என்று எனக்கு தெரியாது. லட்டில் கலப்படம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அது ஏற்றுக்கொள்ள முடியாது, எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்க முடியாதா? கலப்படம் இருக்குன்னு சொல்றதை ஏற்றுக்க முடியாதா? இல்லை, கலப்படம் இருக்கிறது என்பதை சான்றுகளோடு தானே சொல்கிறாங்க. அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட அளவு கலப்படம் ஏற்கத்தக்கது என்று அதுக்கு ஒரு அளவீடு சொல்கிறார்கள். அதுக்கு எஸ் வேல்யூன்னு சொல்கிறாங்க. அது இவ்வளோ கலப்படம் இருக்கலாம். இப்போ நம்ம காஃபியில் டிகாஷன் கலக்கிற மாதிரி தான், ஓரளவுக்கு தான். ஆனால் அது மிகையாக இருந்தனால உடல் நலத்தை பாதிக்கும். அதுவும் ஆண்டவனுக்கு சமர்ப்பிக்கின்ற ஒரு நிவேதனத்தில் கலப்படம் இருக்கக்கூடாது. இல்லை சார், இதில் கலப்படம் இருந்தது உண்மைன்னு ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சு இப்போ அந்த எஸ் வேல்யூ இதெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி சொல்கிறாங்கன்னு ஜெகன்மோகன் சொல்கிறாரு. அது அவரோட வெர்ஷன். இதில் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கானவங்களுடைய ஒரு உணர்வு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆன்மீகம் என்பது அவங்களுடைய நம்பிக்கை, உணர்வு, இது சம்மந்தப்பட்ட விஷயம். இது சொல்கிறதுனால நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்ட லட்டில் கொழுப்பு கலந்துருந்தாங்க, விலங்கு கொழுப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால எந்த இதுவும் பரிகாரம் வந்துட போகிறதில்ல. அதை வெளியில் சொல்லாமலே சரி செஞ்சுருக்கலாமே. இவ்வளோ பேர் அதை இவ்வளோ அதிர்ச்சிக்கு ஆளாக்கியிருக்க தேவையில்லையே. நிச்சயம் அது. அதனால தான் அந்த இடம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இதில் முன்னிருப்பது அரசியலா அல்லது ஆன்மீகமா என்பது பெருமாளுக்கு தான் தெரியும். ஏனென்றால் அது அவங்க முழுமையாக அவங்க ஆய்வு செய்து அதை சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவரை அதுபோல் செய்யப்படவில்லை. ஆய்வு செய்யலைன்றீங்க? இல்லை, இதுவரை அதுபோல் ஆய்வு அதிகமாக இருந்தது வெளிப்படுத்தப்படலை. இப்போ இது எல்லாமே மீடியாக்களில் வருவதனால தான் நமக்கு தெரிகிறது என்ன. அதனால் இது மீடியாக்களில் வருவது என்பது ஒரு அரசியல் வெளிப்பாடு. அது ஸோ இதை மீடியாவுக்கு வெளிப்படையாக்குனதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்னு அரசியல் இருக்கிறது. சரி, நான் கவிதா கோணத்தை கேட்கணும். நீங்கள் இதை எப்படி அப்சர்வ் பண்ணீங்க இந்த சர்ச்சையை? நான் இதை முழுக்க அரசியலாக மட்டும்தான் பார்க்குறேன். இதுக்கு முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி இதை உடனடியாக வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை. வெளியிட்டதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல. ஏதாவது எஃப்ஐஆர் ஃபைலாக இருக்கா, ஏதாவது கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இருந்திருக்கா, லீகலாக இது ஒரு கிரைம்னே வச்சுக்கிட்டாலும், இட்ஸ் டிபேட்டபிள், பட் கிரைம்னு வச்சுக்கிட்டாலும் லீகலாக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கான்னு தெரியல. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நடக்கல. இப்போ வரைக்கும் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஒரு முழுமையான விசாரணை நடப்பதற்கு முன்னாடியே அவசரமாக இந்த செய்திகளை வெளியிட்டு மக்களை பதற்றத்துக்குள்ளாக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி கட்டாயமாக எழுது. ரெண்டாவது, இவங்க சொல்ற ரிப்போர்ட் இருக்குல்ல, அந்த ரிப்போர்ட்லயே முழுமையாக கலப்படம் இருக்கிறதா கன்வின்சிங்கா அவங்க சொல்லல. எப்படி சொல்றீங்க? அந்த ரிப்போர்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ட்ரேசஸ் இருக்குன்னு சொல்றாங்களே. ட்ரேசஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எந்த ட்ரேசஸ்னு சொல்லல அவங்க. அடல்ட்ரேஷன் இருக்கு, அடல்ட்ரன்ஸ் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. அதில் அவங்க சொல்கிற அடல்ட்ரன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பல விஷயங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி மாட்டுக்கொழுப்பு, பன்றி கொழுப்பு, அதோடு சேர்ந்து சோயாபீன், சன்ஃப்ளவர், ஆலிவ், இப்படி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். இதற்கு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் தேவை. ரெண்டாவது, நீங்கள் அந்த 8 பக்க ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாலே கீழே நோட் போட்டிருக்காங்க, இதில் ஃபால்ஸ் பாசிட்டிவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காரணங்களுக்காக. வெஜிடபிள் ஃபேட் இருக்கிற ஃபீடை மாடுகளுக்கு அதிகம் கொடுத்துருந்தா, இல்லை மாடுகளுக்கு குறைவான உணவு கொடுத்துருந்தா, இப்படி பல காரணங்களை சுட்டிக்காட்டி இந்த காரணங்களால ஃபால்ஸ் பாசிட்டிவ் வரவும் இந்த ரிப்போர்ட்டில் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட்டாக நடக்கல, ஒரு ரிப்போர்ட் கன்க்ளூசிவாக இல்லை, இது தொடர்பான எந்த இன்வெஸ்டிகேஷனும் நடக்கலை. அதற்குள் இது தேசிய அளவில் ஒரு பிரச்சனையாக்கி மக்களிடையே, நம்பிக்கை இருக்கிற மக்களிடையே ஒரு பதட்டத்தை உருவாக்க வேண்டிய நோக்கம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. காங்கிரஸில் கேட்குற கேள்வியும் இதோட இருக்குது. தேர்தல் சீசனில் இதை பண்ணுறாங்கன்னு ஒன்று சொல்கிறாங்க. ஆமாம். இன்னொன்று, ஜெகன்மோகன் ரெட்டியை ஒரு ஹிந்து விரோதி அப்படின்னு காட்டுற ஒரு நோக்கம் சந்திரபாபுக்கு இருக்கலாமா அப்படின்னு அது தொடர்ச்சியாக அவர் பண்ணுறாரு. அவர் வெளிப்படையாகவே எலெக்ஷன் டைமில் உன்னுடைய கடவுள் ஜீசஸ், என்னுடைய கடவுள் திருப்பதி பாலாஜி, இந்த மாதிரிலாம் ஏதோ பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ச்சியாக ஜெகன்மோகன் ரெட்டியை மதத்தின் அடிப்படையில் டார்கெட் பண்ணுற ஒரு நோக்கம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி என்னுடைய இன்னொரு பெரிய கேள்வி என்னன்னா, இப்போ பவன் கல்யாணோட ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, நீங்கள் சனாதன தர்ம ரக்ஷணா போர்டுன்னு ஒன்று ஆரம்பிச்சு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கோவில்களை கட்டுப்பாட்டில் எடுக்கணுன்ற மாதிரி அவர் ஏதோ சொல்லியிருக்காரு இந்த பிரச்சனைக்கு அப்புறம்.
ஸோ இது வந்து அரசியல் காரணங்கள் மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு பெரிய அஜெண்டாவோட இது நடக்குதோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு நிச்சயமாக இருக்கு. ஒரு இதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்குன்னு சந்தேகிக்கிறீங்க. சரி, திருக்குடந்தை வெங்கடேஷுடைய கோணத்தை கேட்கலாம். சார், உங்கள் கோணம் என்ன? இதில் சதி இருக்குன்னு பார்க்குறீங்களா, இல்லை பக்தர்களை புண்படுத்திட்டாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? வணக்கம் சார், சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இதில் ஒரு 7 விஷயங்கள் மட்டும் அடியன் சொல்ல விரும்புகிறேன் சார். பாயிண்ட் பை பாயிண்டாக சுருக்கமாக சொல்லிடுறேன். பாயிண்ட் நம்பர் 1, பக்தர்கள் எல்லாருமே என்ன எதிர்பார்க்கிறோம்னா, இந்த செய்தி வெறும் வதந்தியாக இருக்கணும், பொய்யா இருக்கணும் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா திருப்பதி லட்டுங்கிறது வந்து வெறும் ஒரு பொருளோ உணவு பண்டமோ கிடையாது. அது பிரசாதம். அதை பெருமாளுடைய வடிவமாக தான் இன்றைக்கும் மக்கள் பார்க்குறாங்க. ஒரு திருப்பதி லட்டு வீட்டுக்கு வந்ததுன்னா திருப்பதி பெருமாளே வந்தார்னு நினச்சி கை கூப்பாமல் யாரும் அந்த லட்டை சாப்பிட மாட்டாங்க. அப்போ அதில் வந்து ஒரு கலப்படம்னு இப்படி ஒரு செய்தி வந்தால் மக்கள் அத்தனை பேருக்கும் பீதி தான் ஏற்படும். மக்கள் ஏற்கனவே பயந்து, ஏன்னா எல்லாத்துலேயுமே கலப்படம்னு செய்தி கேள்விப்படுறோம். பெருமாள் பிரசாதத்திலேயே கலப்படமானு சொல்லி ஏற்கனவே எல்லாரும் பயந்துருக்காங்க. அதுவும் புரட்டாசி மாதம், அந்த திருமலையப்பனுக்கு உகந்த மாதம். இதில் இப்படி ஒரு செய்தி காதல விழாமல் இருந்தாலே நல்லதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அதனால இது பொய்யாக இருந்தால், வெறும் வதந்தியாக இருந்தால் பக்தர்களுக்கு சந்தோஷம். இது 1. 2வது, ஒருவேளை இந்த குற்றச்சாட்டு உண்மை என்றால் இதற்கான விசாரணை முறைப்படி பாரபட்சம் இல்லாமல் நடைபெற்று யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு சரியான தண்டனை என்பது முறைப்படி வழங்கப்பட வேண்டும். இதில் வந்து எந்த பாரபட்சமும் காட்டக்கூடாது, காலதாமதம் ஆகக்கூடாது. இது 2. 3வது, அப்படி யாராவது தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அவர்கள் அந்த திருப்பதி பெருமாள் முன்பும் பக்தர்கள் முன்பும் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா இதில் அரசியல் கலக்கலாமா இல்லையா, இது ஆத்திகமா நாத்திகமா, சைவமா அசைவமா, தயவு செஞ்சு அந்த விவாதங்களே இந்த இடத்துல தேவையில்லை. நான் ஒரு பொருள்னு நம்பி பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்குறேன், அதில் வேற ஒரு பொருள் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அது நம்பிக்கை துரோகம், கலப்படம்னு பேர். அதனால இது சைவமா அசைவமா, ஆத்திகமா நாத்திகமா, இந்த விவாதத்துக்கெல்லாம் வேற இடம் பார்த்துக்கலாம். ஈவன் அவர் என்ன பொருள் சாப்பிடக்கூடிய நபராக வேணாலும் ஒருத்தர் இருக்கட்டும். ஒரு மீன் நம்பி ஒருத்தர் போய் வாங்குறார், அவருக்கு மீனுக்கு பதிலாக இன்னொரு பொருள் கொடுத்தா அதுக்கு துரோகம், கலப்படம்னு பேர். நான் பெருமாளுடைய லட்டு அதில் நெய் வச்சு பண்ணியிருக்காங்கன்னு நம்பி வாங்கும்போது என்னை ஏமாற்றி இன்னொரு பொருள் கொடுப்பது என்பது பெரிய குற்றம். அந்த தப்பு பண்ணவங்க, பக்தர்களை ஏமாற்றினவர்கள், அவர்களுக்கு அவசியம் அவங்க பெருமாள் முன்னாடியும் பக்தர்கள் முன்னாடியும் மன்னிப்பு கேட்கணும். இது பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 4, கோவிலில் ஆகம விதிகள்னு இருக்கு. இந்த பிரசாதம் இப்படி பண்ணணும்னு இருக்கு. அதை மீறி இப்படி சில விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆகம விதிப்படி அதற்கான பரிகாரம், பிராயஷ்சித்தம் என்னன்னு பார்த்து, இப்போ திருமலையில ஜிஆர் சுவாமிகள் இருக்காங்க, அங்க வைகானச ஆகம முறை பின்பற்றப்படுகிறது. அந்த ஆகம வித்வான்களான பண்டிதர்கள், அர்ச்சகர்கள் இருக்காங்க. கலந்து பேசி விரைவில் இது சப்போஸ் உண்மை என்றால் இதற்கு என்ன பிராயஷ்சித்தம் பண்ணணுமோ அதை அந்த ஆகம விதிப்படி பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 5, புனித தலத்துல ஒரு பொறுப்புல, ஒரு பெரிய பொறுப்புல இருக்காங்கன்னா அவங்க அந்த புனித தலம் எந்த நெறியை பின்பற்றுகிறதோ அந்த நெறியில பற்றுள்ளவர்களா, நம்பிக்கையாளரா, ஃபாலோயர்ஸா இருக்கிறது நல்லது. அப்படி இருந்தா இந்த பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு குறைவுன்னு நாங்க நம்புறோம். அதனால அவர்கள் குறைந்தபட்சம் அந்த திருப்பதி தேவஸ்தான போர்டில் இருந்த எல்லோருமே பாலாஜி மீது மதிப்பும் நம்பிக்கையும் பற்றும் கொண்ட பக்தர்கள் தான். அந்த நம்பிக்கை இல்லாத யாருமே அந்த போர்டுல இல்ல. அப்படிங்கறத உறுதி அதை உறுதி செஞ்சுட்டா ரொம்ப நல்லது. அதை மீண்டும் ஒரு முறை உறுதி செஞ்சுக்கணுங்கிறேன். அதை மீண்டும் ஒரு முறை உறுதி செஞ்சுக்கணுங்கிறேன். அப்படி அதை உறுதி செஞ்சுக்கிட்டா நல்லது எல்லா இடத்துலயுமே. சரி, அது வந்து நீங்க வேற இடத்துக்கு தாவறீங்க. ஒரு பொருள் ப்ராடக்ட்டோட குவாலிட்டி, இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு கண்டாமினேஷன், இன்னொன்னு அடல்ட்ரேஷன். ஒன்னு மாசுபடுறது, இன்னொன்னு கலப்படம். கோவிலுக்குன்னு ஒரு புனிதத்தன்மை இருக்கு இல்லையா, அந்த புனிதத்தன்மை கெடும்படியாக இப்படி ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னா அதை புனிதம்னு மதிக்கிறவங்க அந்த இடத்துல இருந்தா அதை தப்பு பண்ண மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கையில சொல்றோம். இல்ல, அந்த போர்ட்ல இருந்தவங்க புனிதத்தை நம்புறவங்க தான். நம்பாத யாருமே அங்க இல்லையே. அப்படி யாரும் இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்புறவங்க இப்படி பண்றாங்கன்னா அப்போ இல்ல, அப்படி நம்புறவங்க அந்த மாதிரி பண்றாங்கன்னா அவங்க நம்பிக்கைங்கிறது வெளிவேஷமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதை கொஞ்சம் செக் பண்ணணுங்கிற அதான் நானும் சொல்ல வரேன். அதை எப்படி செக் பண்ணுவீங்க? அதுக்கு என்ன அளவுகோல் இருக்கு? நம்பிக்கையாளர் வந்து உண்மையான நம்பிக்கையா, கொஞ்சம் அளவு கம்மியான நம்பிக்கையான்னு டெஸ்ட் பண்றதுக்கு என்ன மீட்டர் நம்மகிட்ட இருக்கு? அப்படி இல்லை சார். இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு ஒருத்தர் வந்து ஒரு ஐஏஎஸ்ல ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க, ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்கன்னா இன்டர்வியூல வந்து இவர் அதுக்கு சரியான நபரான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி போடுறோம் இல்லையா. அது போல பதவியில ஒருத்தர் அமர்த்தும் போது ஒரு அப்பாயின்மெண்ட் பண்றவங்களை வந்து வெறும் பிசிக்கல் அப்பியரன்ஸ், எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸை வச்சு யாருமே அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்கள 4 கேள்வி கேட்கறோம் இல்லையா, கொஸ்டின் பண்ணி அவரோட நடை உடை பாவனை ஒன்னொன்னையும் நாம் அப்சர்வ் பண்றோம் இல்லையா, அப்படி பண்ணி தான் போடணும். எங்கேயுமே அந்த நெறி கடைபிடிக்கணுமே. இது கடைபிடிக்கிறதுல என்ன தப்பு? சோ இது வந்து வதந்தியா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. வதந்தியா இல்லாம கலப்படமாக இருந்தா இன்னும் ரெண்டே விஷயம் சார்.
பாயிண்ட் நம்பர் 6 வந்து இதுக்கு சீக்கிரமா விசாரணை. ஏன்னா ஒரு புது இஷ்யூ வந்ததுன்னா பழைய இஷ்யூவை மறந்துடுறாங்க. அது போல இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. அப்புறம் புது இஷ்யூ வந்துட்டு மறந்துடாம சீக்கிரமா இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். 6வது. 7வது, நாங்க பக்தர்கள் எல்லாரும் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இது போல எந்த வழிபாட்டு தலத்திலையும், நான் குறிப்பிட்ட மதம்னு சொல்லலை, நான் வைணவம் சைவம்னு சொல்லலை, எந்த மதமா இருந்தாலும் அங்கே இது போல நிகழ்ச்சிகள் இனிமேல் நடக்காமல் எல்லாருமே உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று நானும் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி. ஸோ கடைசியாக ப்ரேயரை பெருமாள்கிட்ட வச்சுட்டீங்க, அவரே இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு இறுதி கோரிக்கை அவர் கையில் தான் சார் இருக்கு. சார், நம்ம இந்த நெய்யை சப்ளை பண்ண நிறுவனம் அதனுடைய குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர் திரு கண்ணன் இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்கலாம். சார், இதில் என்ன சிக்கல்? ஏராளமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. ஒரு பெரும் மக்கள் வந்து இதில் வந்து அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கிறாங்க. இதில் என்ன தப்பு நடந்தது? அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். ஓம் நமோ நாராயணா என்ற ஸ்லோகத்தோடைய நானும் ஆரம்பிக்கிறேன். இப்போது எஃப்எஸ்எஸ்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரல் லைசன்ஸில் இருக்கோம். கடந்த 1998 25 வருஷமாக ஏஆர் டெய்ரி வந்து பால் மற்றும் பால் பொருட்களை வந்து மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்குங்க சார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மீடியாவில் வந்து ரீசன்ட் நியூஸாக வந்து கீல வந்து அடல்ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வெஜிடபிள் ஆயில், அப்புறம் எஸ்டர்டே ப்ளஸ் இன்றைக்கி வந்து நியூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அனிமல் ஃபேட் மிக்ஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நான் கொஞ்சம் முதல்ல இருந்தே சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு வந்து டிடிடிக்கு சப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி திருப்பதி தேவஸ்தானத்துலேருந்து 4 நிபுணர் குழு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஆர் டேரியை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக வெதர் த டெண்டருக்கு வந்து இவங்க வந்து சூட்டபிள் பர்சனா, மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, இவங்களால குவாலிட்டியான தரமான நெய்யை லட்டு தயாரிக்கிறதுக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வந்து நவம்பர் 2023 வர்றாங்க. வந்துட்டு நம்மளோட ப்ரொக்யூர்மெண்ட் குவாலிட்டி நமக்கு வந்து கிட்டத்தட்ட 11 ஓன் சில்லிங் சென்டர்ஸ் இருக்குது சார். ஓன் ஏஆர் டேரிக்கு ஓன் சில்லிங் சென்டர் இருக்குது. எங்கேயுமே நம்ம ப்ரொக்யூர் பண்ணுறது கிடையாது, ஓன் சில்லிங் சென்டர் தான் வருது. அந்த மில்க் வந்து நேரடியாக லேபுக்கு வந்ததுக்கப்புறம் அட்வான்ஸ் டெக்னாலஜி முறையில் 102 பேராமீட்டர்ஸ் இன்ஸ்டண்ட்டாக 32 செகண்ட்ஸில் பார்க்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் ஏஆர் டேரியில் இருக்குது. அப்போது எல்லா தர பரிசோதனையும் உறுதி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணுவோம். இஃப் இன்கேஸ் அதில் ஏதாவது அடல்ட்ரண்ட் இருக்குது அப்படின்னு தரப்பரிசோதனை உறுதி ஆகுது அப்படின்னா அந்த டேங்கரை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம், எடுக்க மாட்டோம். ஸோ ஸ்க்ரீனிங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏஆர் டேரியை பொறுத்த வரைக்கும். அது மில்காக இருந்தாலும் சரி, மில்க் ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி குவாலிட்டி தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி அவங்க அந்த நிபுணர் குழு வந்து ஏஆர் டேரியை வந்து ஆய்வு செய்யும் போது ப்ரொக்யூர்மெண்ட் ப்ளஸ் நம்மளோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் இது வந்து குவாலிட்டியாக தர முடியுமாங்கிற எல்லா இன்ஸ்பெக்ஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபர்தர் அப்ரூவல் ப்ராசஸ் போகுது. அப்போ அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் ஓகே ஏஆர் டேரி எலிஜிபிள் ஃபார் சப்ளைங் கீ ஃபர்தர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து சப்ளை வந்து இந்த 2024 ஜூனில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அஸ் பர் த டெண்டர் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்மளோட கீ சாம்பிள்ஸ் வந்து திருப்பதி தேவஸ்தானத்துக்கு சப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஹவுஸ் டெஸ்ட் ரிப்போர்ட், அதோட ரிப்போர்ட்டும் ப்ளஸ் வந்து அதோட சேம் சாம்பிள் வந்து இந்திய தரநிலை கட்டுப்பாடால் வந்து நிர்ணயிக்கப்பட்ட NABL லெபார்ட்டரி அஸ் பர் FSSAI அப்ரூவ்டு லெபார்ட்டரியில் டோட்டல் பேராமீட்டர்ஸ் அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து அக்மார்க் ஸ்பெஷல் கிரேடில் வந்து FFA எப்படி இருக்கணும், மாய்ஸ்சர் எவ்வளோ இருக்கணும், அதே மாதிரி ஃபேட்டி ஆசிட்ஸ் ப்ரொஃபைல்ஸ்லாம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ரிப்போர்ட்டையும் அட்டாச் பண்ணி தான் அந்த டேங்கரை ஃபர்தராக வந்து நம்ம டிஸ்பேச் கொடுக்குறோம், அப்படி தான் கொடுத்துட்ருக்கோம். இதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் வந்து திருப்பதி தேவஸ்தானத்தில் வந்து அந்த டேங்கர் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே இருக்க ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரும் அந்த சாம்பிளை கலெக்ட் பண்ணி அவங்களோட அந்த டெண்டரில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் மீட் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறாங்க. இது ப்ரோட்டோகால். அப்படி வெரிஃபை பண்ணும்போது நாங்கள் ஏற்கனவே அனுப்பிட்டு இருந்த டேங்கர்ஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் எங்களுக்கு கொடுத்துருக்க ரிப்போர்ட் பிரகாரம் as per the TTD laboratory, that is also one of the NABL laboratory. ஸோ அவங்க ரிப்போர்ட்டும் நாங்கள் வெளியிலேருந்து வாங்கி டெஸ்ட் பண்ண NABL ரிப்போர்ட்டு, இன்ஹவுஸ் லெபார்ட்டரி டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே மேட்ச் ஆகுது. எங்கேயுமே டீவியேஷனே வரல, எந்த ஒரு ஃபெயிலியர் ஆகிருக்கு. உங்கள் குவாலிட்டி சப்ளைடு கீ வந்து பார்த்தீங்கன்னா தர பரிசோதனைக்கு வந்து உட்படுத்தும் போது இது வந்து பாஸ் ஆகலை அப்படிங்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே டிடிடியில் இருந்து ஏஆர் டேரிக்கு
எது மூலமாகவுமே கிடைக்கப்பெறல. நாங்கள் ரெகுலராகவே டேங்கர் வந்து டிஸ்பேச் ஷெட்யூல் ஆஸ் பர் த ஷெட்யூலில் ப்ரொடக்ஷன் பண்ணி இதே மாதிரி டெஸ்ட் ரிப்போர்ட்டு, விண்டோஸ் டெஸ்ட் ரிப்போர்ட்டு ப்ளஸ் செக்ஷன் லேப் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி அனுப்பிட்டே இருக்கோம். ஃபர்தராக லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியாவில் ஒரு லீக் அவுட் ஆச்சு, இந்த மாதிரி வந்து டேங்கர்ஸை வந்து அடல்ட்ரண்டட் கீ வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து இது எங்கள் ஏஆர் டெய்ரி நிறுவனத்து மேலே சுமத்தப்பட்ட மிகப்பெரிய பழி. நாங்கள் வந்து இப்போ எப்படி வந்து சார் சொன்னாங்க, இது வந்து கடவுளும் குழந்தையும் ஒன்று. எங்களோட ப்ராடக்டை குழந்தைகளுக்கு, என்னோட வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு கொடுத்தா எப்படி அது வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்குமோ அந்த அளவுக்கு டெஸ்ட் ஸ்க்ரீன் பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்க ஒரு நிறுவனத்து மேலே அபாண்டமாக பழி போட்டது மிகப்பெரிய ரொம்ப ஒரு சங்கடமாக இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அதே திருப்பதி தேவஸ்தான வெங்கடாஜலபதி அருளோட இதை நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி, ஏதோ ஒரு சின்ன பழமொழி சொல்லுவாங்க, மடியில் கணம் இருந்தால் தானே வழியில் பயம் இருக்கும். இங்கே வந்து எதுவுமே கிடையாது. அதனால வந்து ஓப்பனாகவே நாங்களும் வந்து சொல்லிட்டு இருக்கோம், எல்லா இடத்துலையும் கேட்குற இடத்துலையும். சாம்பிள்ஸ் வந்து ஏஆர் டெய்ரி B2B சப்ளை மட்டும் பண்ணலை. சேம் கீ ரீட்டைல்லையும் போகுது, டின்னாவும் வந்து பேக்கிங்கில் போயிட்டு இருக்கு. எவ்ரிவேர் இந்த மார்க்கெட் எல்லா இடத்துலையுமே சாம்பிள்ஸ் கிடைக்கும். அப்போது யார் வேணாலும் அந்த கீ சாம்பிளாக இருக்கட்டும், மில்க் ப்ராடக்டாக இருந்தாலும் இருக்கட்டும், எந்த இந்திய லெபார்டரிக்கு வேணாலும் தர நிர்ணயத்துக்கு உட்படுத்தி அதை பரிசோதனை செய்யட்டும். அதில் ஃபெயிலியர் கண்டிப்பாக வர வாய்ப்பே இல்லை. இது 100% கேரண்டி நான் தரேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அந்த ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதை வாங்குறதுக்கு முன்னாடியே உங்க திண்டுக்கல்ல இருக்கிற ஏஆர் நிறுவனத்துக்கு வந்து தேவஸ்தான அதிகாரிகள் தர கட்டுப்பாட்டை செஞ்ச பிறகுதான் தகுதி இருக்குன்னு தான் ஆர்டர் கொடுத்தாங்க. ஒவ்வொரு டேங்கர் போகும்போதும் நீங்களும் சோதனை செஞ்சு அதுக்கான சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போவீங்க, அவங்களும் சோதனை செய்வாங்கன்றீங்க. ஆனா இன்னைக்கு அதனுடைய தேவஸ்தானத்தோட செயல் அதிகாரி என்ன சொல்லியிருக்கார் பேட்டியிலன்னா, சியாமாலா ராவ் அவர் சொல்றது வந்து, எங்கள்கிட்ட திருப்பதியில் இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கான லேப் இல்லை, அதனால் எங்களால் உடனே கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சுன்னு ஒன்று சொல்கிறாரு. இது வந்து கலப்படமா இல்லை மாசுபட்டுருச்சு, அடல்ட்ரேஷனா கண்டாமினேஷனா? நீங்கள் கொடுக்கறது தரம்னு சொன்னால் இந்த ரிப்போர்ட் எப்படி வருது? அந்த சாம்பிள்ஸில் வந்து இன்னும் கலப்படம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது, எக்ஸ்டர்னல் ஃபேட்ஸ் இருக்குன்னு சொல்கிறது வந்து அந்த ரிப்போர்ட் எப்படி வர சாத்தியமாகும்? அதுதான் சார், இப்போ லேப் ரிப்போர்ட் வந்து அவங்களுக்கு எங்களுக்கு வந்து ஷோகாஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் தான் வந்து ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க லேப் ரிப்போர்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு. அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நாங்கள் டேங்கர் சப்ளை பண்ண டேங்கரும் திருப்பதி தேவஸ்தானத்தில் தான் இருக்குது. எகைன் டிஸ்பேச் பண்ணுற சாம்பிளும் அங்கே தான் டேங்கர் போயிட்டே இருக்குது. எகைன் அண்ட் எகைன் வந்து டேங்கர் நாங்கள் டிஸ்பேச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுக்கல. அதுவும் போக நாங்கள் NABL லேப் ரிப்போர்ட்டை அட்டாச் பண்ணி தான் அனுப்பிட்டே இருக்கோம். அந்த திருப்பதி தேவஸ்தானத்தில் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு அனுப்புன அந்த டேங்கர்லையே இவங்க NDDBக்கு அந்த டேங்கரை உட்படுத்தி பரிசோதனை செய்திருக்கலாமே. ஏன் 4 லோடுகள் அனுப்புனதுக்கு அப்புறமா 5வது லோடில் வந்து ஏன் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்கன்னு எனக்கு புரியல இப்போ வரைக்கும். ரெண்டாவது, அவங்க ரிஜெக்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிற டேங்கர் நாங்கள் திருப்பி வந்து தரப்பரிசோதனை செஞ்சு ஆய்வுக்கு உட்படுத்தினதில் அதில் எந்த ஒரு ஃபெயிலியருமே ஆகலை. நாங்கள் ஃபர்தராக அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டோம், அதில் எந்த ஒரு ஃபெயிலியருமே இல்லை. அவங்க சொல்கிறது வந்து ஃபிஷ் ஆயில் இருந்த மாதிரி காட்டுறாங்க, அதே மாதிரி அனிமல் ஃபேட் இருக்க மாதிரி அப்படியெல்லாம் கொடுக்குறாங்க. அதோட அனிமல் ஃபேட்டோட ப்ராசஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ வந்து இங்கே வந்து ப்ரொக்யூர்மெண்ட்டு மில்க் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 சில்லிங் சென்டரில் ஆல்மோஸ்ட் 2,70,000 லிட்டரு 80,000 லிட்டரு வந்து நாங்கள் ப்ரொக்யூரே பண்ணிகிட்ருக்கோம். 4 லட்சம்லேருந்து 5 லட்சம் வரைக்கும் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் ப்ரொடக்ஷன் இருக்குது. அப்படிங்கிறப்ப இது எங்கள் மேலே வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஜஸ்ட்டு அடல்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு சாதாரணமாக சொல்கிறது ரொம்ப விளையாட்டுத்தனமாக தான் இருக்குது. டெக்னிக்கலாக அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கங்கிறது எனக்கு தெரில. சொன்ன மாதிரி வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பேராமீட்டர்ஸில். கீழே இருக்க பேராமீட்டர்ஸில் இன்கேஸ் ஆஃப் எனி அடல்ட்ரன் பண்ணியிருக்காங்க, இன்கேஸ் கண்டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னா ஒன்று நடக்க சாத்தியம் இருக்குது. அது வந்து சபட்டேஜ். இப்போ TACCP BACCPன்னு சொல்லி எங்கள் டேர்மில் சொல்லுவோம். இப்போ வெளியில் காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, அல்லது வேண்டாத ஒருத்தர் ஒரு சாம்பிளை எடுத்துட்டு அந்த சாம்பிளை எடுத்ததுக்கப்புறம் என்னவாவது பண்ணிட்டு அனுப்புனா அங்கே அஸ் பர் த சப்ளையராக நாங்கள் அங்கே யாருமே கிடையாது. ஸோ சாம்பிள் அனுப்பி ரிப்போர்ட் வாங்கினதுமே பார்த்தீங்கன்னா அதில் எந்த இடத்துலையுமே ஏஆர் டெய்ரி சப்ளைடு கீன்னு மென்ஷன் பண்ணலை, ராஜ் பிராண்ட் அப்படிங்கிறதும் எங்கேயுமே அவங்க மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட்டு வந்து ரிப்போர்ட் மட்டும் ஜென்ரேட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இது எப்படி வந்து நம்ம இதை நம்பகத்தன்மை அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும்? ஸோ இது வந்து முழுக்க இது ஒரு ஃபால்ஸ் ரிப்போர்ட் தான். அதே மாதிரி அவங்க கொடுத்துருக்க சாதாரண ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா
ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ்லேயே வந்து நிறைய வேல்யூ வந்து அவங்க கொடுத்துருக்க டிடிடியோட லேப் ரிப்போர்ட்டுக்கும் ப்ளஸ் வந்து என்டிடிபியோட ரிப்போர்ட்டுக்குமே எதுவுமே மேட்ச் ஆகலை சார். சாதாரண சபானிஃபிகேஷன் வேல்யூ ஆகட்டும் எஃப்எஃப்ஐவாக இருக்கட்டும் 2 லேபுக்குமே மேட்சே ஆகலை. அப்படிங்கிறப்ப அந்த லேபோட ஆய்வு அறிக்கை வந்து முற்றிலும் முரண்பட்டு இருக்கு. அவங்களே அந்த லேப் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, இது வந்து எந்த ஒரு இதுக்கும் வந்து நம்ம உட்படுத்தக்கூடாது, சட்டத்துக்கு இதாகவோ அல்லது வந்து மீடியாவோ கொண்டு போகக்கூடாது. ஏன்னா சாம்பிள்ஸ் வந்து எடுத்து கொடுத்தது வந்து யாரோ ஒரு நம்பர் டிடியில இருந்து கொடுத்துருக்காரு, அவரோட நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே தவிர அவங்களுக்கு ட்ரான் பை லெபார்டரி போடலை. ட்ரான் பை லெபார்டரி இருந்தால் தான் டேங்கர்லேயே சாம்பிள் வந்து சீல் கண்டிஷனோட அனுப்புவோம். ஒரு சாம்பிள் கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ எவிடன்ஸோட சீலை பிரேக் பண்ணணும். சீலை பிரேக் பண்ணிவிட்டு சாம்பிள்ஸ் ப்ராப்பராக வந்து ஒரு 2 கமெண்ட் இருக்குது 3 கமெண்ட் இருக்குன்னா அதில் கலெக்ட் பண்ணிவிட்டு சீல் பண்ணி இன் ஃப்ரண்ட் ஆஃப் எஃப்எஸ்ஓ அண்ட் சப்ளையரோட ரெப்ரசன்டேட்டிவ் முன்னாடி தான் சப்ளை எடுக்கணும் சாம்பிள். இதுதான் ப்ரோட்டோகால் எஃப்எஸ்எஸ்சிலே இருக்குது. அந்த மாதிரி எந்த ஒரு இதையுமே இவங்க செயல்படுத்தின மாதிரி தெரியல. ஜஸ்ட் வந்து மீடியாவுக்கு வந்து ஒரு நல்ல நிறுவனத்தின் மேலே பழியை போட்டு ஜஸ்ட் பிளாஸ் பண்ணிட்டாங்க. இந்த நிறுவனம் வந்து கடந்த 15 வருஷமா மதுரை, திண்டுக்கல், திருச்சி, கோயம்புத்தூர், கேரளா எல்லா பக்கத்துமே அனுப்பிட்டு தான் இருக்காங்க. நம்ம திண்டுக்கல்ல இருந்தும் சரி, சென்ட்ரல் லைசன்சிங் எஃப்எஸ்எஸ்சி அத்தாரிட்டியும் சரி, அக்மார்க்லேருந்தும் வரும் சரி, அன்அனௌன்ஸ்டாக எப்போ வேணாலும் வந்து சாம்பிள் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் எடுத்த சாம்பிள் எதுவுமே ஃபெயிலியரே வர கிடையாது. தோல்வியே நாங்கள் பார்க்கல. அதில் எந்த ஒரு டீவியேஷனுமே ஐடென்டிஃபை பண்ணலை. இதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நான் கையில் வச்சுருக்கேன். இது NABL ரிப்போர்ட்டு. இது அதே மாதிரி வந்து ஒவ்வொரு திருப்பதி தேவஸ்தானத்துக்கும் நாங்கள் சப்ளை பண்ணும்போது அனுப்புன எல்லாத்துக்குமே NABL ரிப்போர்ட் வச்சுருக்கேன். எல்லாமே பாஸ். சாம்பிள் ஹேஸ் பீன் கம்ப்ளைஸ் ஆஸ் பர் FSSAI ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு தான் இருக்கே தவிர எதுலேயுமே வந்து எந்த டிவிஷனுமே வரலை சார். ஸோ இது முழுக்க முழுக்க திரிக்கப்பட்ட சம்பவம் சார். இது வந்து ஏற்றுக்க முடியாத உண்மை. ஆனால் இது வந்து திருப்பதி லட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு மாடு கொழுப்பு வந்து கலந்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் அபண்டமான ஒரு பொய் குற்றச்சாட்டு. இன்னொன்று, நாங்கள்லாம் வந்து ஆக்சுவலாக திருப்பதிக்கு போகிறதே பெருமையாக நினச்சிட்டு இருக்கோம். ஒன்ஸ் வந்து திருப்பதி போய் அங்கே போய் சாமி தரிசனம் வந்து பண்ணுறதே கிடைக்காதா, அப்படி ஒரு புண்ணியம். ஏன்னா ஏழுமலையான் வெங்கடேஸ்வரன் வந்து அப்படி ஒரு இதில் இருந்துக்கிட்டு நாங்கள் அதை ஒரு வாய்ப்பாக தான் கருதினோம். அவ்வளோ உழைச்சிருக்கோம் அது பின்னாடி. இது சிம்பிளாக வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பழியை போட்டுட்டு யாரும் எஸ்கேப் ஆக முடியாது. நானே வந்து சொல்கிறேன், மற்றவங்க வந்து யார் எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரில. இந்த நிறுவனத்தில் கடந்த 20 ஆண்டுகளுக்காக நான் பணி செஞ்சுட்டு இருக்கேன். எந்த ஒரு இதுலேயுமே அதாவது டீமும் சரி, மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்களும் சரி, எதுலேயுமே குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு அக்செப்டன்ஸே கொடுத்ததே கிடையாது. ஒரு 0.01% ஃபேக்ட் வந்து கம்மியாக இருந்தால் கூட அதை ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணி தான் அனுப்புமே தவிர எந்த டிவியேஷனும் பண்ண மாட்டோம் சார். இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் கொடுத்த ப்ரெஸ் மீட்லேயே கூட அவர் வந்து FSSAIலாம் சர்டிஃபை பண்ணி தான் வாங்குறாங்க, அந்த நடைமுறை ப்ராசஸை வந்து ப்ராப்பராக நாங்கள் எல்லா காலகட்டத்திலையும் பண்ணியிருக்கோம், அது மேண்டேட்ரி, அதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, சந்திரபாபு நாயுடைய முந்தைய ஆட்சி காலத்தில் 15 முறை நெய் தர குறைவுன்னு சொல்லி ரிஜெக்ட் ஆகிருக்கு, எங்கள் ஆட்சி காலத்துலையும் கூட 18 முறை நாங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறோம், குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் சரியாக இல்லைன்னு. ஸோ அது குவாலிட்டி சரியில்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க, அது கடந்த காலத்தில் நடந்திருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கு உங்களுக்கும் தொடர்பு இல்லையா சார்? அதுக்கும் நமக்கும் வந்து தொடர்பு கிடையாது சார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏஆர் டெய்ரி இப்போ தான் டெண்டருக்குள்ளே வந்து போய் அதுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். கடந்த காலத்தில் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா என்ன பேராமீட்டர்ஸில் ரிஜெக்ஷன் ஆச்சு? இன்னைக்கு வந்து மீடியாவில் வந்து பப்ளிசிட்டி பண்ணுறாங்க, வெஜிடேட்டிவ் ஃபேட் இருக்குது, அனிமல் ஃபேட் இருக்குது, அப்புறம் ஃபிஷ் ஃபேட் இருக்குது. சார் இத்தனை ஃபேட்டும் வந்து ஒரு லட்டில் மிக்ஸ் பண்ணால் அது ஸ்மெல்லு எப்படி சார் இருக்கும்? எனக்கு ஆக்சுவலாக வந்து தெரியல. அஸ் அ குவாலிட்டி கண்ட்ரோலராகவே நான் அதை ஒரு சாதாரண ஒரு கருத்தை தான் வைக்கிறேன். ஒரு ஆயில் வந்து ஃபிஷ் ஒரு ஒரு ஒமேகா 3 வந்து ஒரு டேப்லெட் எடுத்து நீங்கள் வந்து போடுங்க சார், மீன் ஆயில் ஒமேகா 3 டேப்லெட்டு. ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு கேஸ்ட்ரிக் மாதிரி ஒரு ஏப்பம் வந்தால் கூட ஃபிஷ் ஃப்ளேவர் அப்படியே வரும். சாதாரண சிம்பிளாக வந்து ஃபிஷ் ஆயில் இருக்குது, அப்புறம் அனிமல் ஃபேட் இருக்குதுன்னு சொல்கிறது வந்து எந்த விதத்துலையும் வந்து நியாயமே இல்லை சார். இன்னொன்று, பழைய டெய்ரிஸை வந்து அவங்க ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எதனால் ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்கிறது இது மாதிரி எதுவும் தெரியல. ஆனால் எங்களோட ஏஆர் டெய்ரி சப்ளை ஆஃப் வந்து கீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேராமீட்டர்ஸையும் கவர் பண்ணி எல்லா அனாலிசிஸ்க்கும் உட்படுத்தி அதுக்கப்புறம் தான் நாங்கள் சப்ளையே கொடுக்குறோம்.
இங்கேயே நாங்கள் வந்து ISO 22000 2005 சர்டிஃபிகேட் கம்பெனி தான் சார். ஆக்சுவலாக வந்து இங்கேயே ரீகால் நெய்யில் நீங்கள் அனுப்புகிற நெய்யில் மட்டும் பொதுவாக ஒரு நெய்யில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து சோயாபீன் கலந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆலிவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தேங்காய் அது சம்பந்தப்பட்ட அதனுடைய இது இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க, பாமாயிலோ பீஃப் டாலோ சொல்றாங்க. இதெல்லாம் அந்த ப்ராசஸ்ல வர்ற ஒண்ணா நடைமுறையில ஒரு காம்படிஷன்ல குறைச்ச விலைக்கு தரணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் சேர்க்கிறது நடைமுறையா சார்? இது வந்து நார்மலா வந்து யாராவது ஸ்ட்ரீட்ல வந்து பண்றவங்க கூட இப்ப பண்றது இல்லை சார். இட்லி வியாபாரம் பண்றவங்க கூட டெய்லி ஒரு வியாபாரம் அதிகமாகணுங்கிற ஒரு குவாலிட்டி தான் தரணும்னு நினைக்கிறாங்களே தவிர, ஏன்னா காம்படிட்டர்ஸ் இஸ் எவ்ரிவேர் சார். ஒரு இட்லி கடையை முன்னாடி போட்டால் ஆப்போசிட்லேயே ஒரு இட்லி கடை தோசை கடை வந்துடுது. அப்படிங்கிறப்ப ஒரு ஒன் ஆஃப் த மேனுஃபேக்சரிங் யூனிட் ஒரு மாட்டு கொழுப்பு கலக்குது, ஃபிஷ் ஆயில கலக்குதுன்னு இதெல்லாம் சாதாரண நம்புற மாதிரி சார். இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இவ்வளோ எம்ப்ளாயி ஒர்க் பண்ணி காம்படிட்டர்ஸோட இன்னும் நாங்கள் வந்து அதிகமாக ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை வந்து கொடுக்கணுங்கிறதான் வந்து நினச்சிட்டு இருக்குமே தவிர, ஒரு சிம்பிளாக வந்து அடல்டன் பண்ணிட்டாங்க, ஃபேட்டி ஆயில கலந்துட்டாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு நிறுவனம் வந்து பண்ண மாட்டாங்க சார். சாதாரணமாக க்ரோ ஆகணும்னு தான் நினைப்பாங்க. எந்த ஒரு மேனுஃபேக்சரிங் இப்போ நீங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு ப்ராடக்ட் அது மேபி காஸ்மெட்டிக்காக இருந்தாலும் சரி, ஃபுட் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, எது வேணாலும் இருந்தாலும் சரி சார். ஒரு மொபைல் மேனுஃபேக்சராக இருந்தாலும் என்ன சார் நினைக்கிறாரு, அடுத்தடுத்து சரி குவாலிட்டி டெவலப் பண்ணனும் தான் நினைப்பாங்க. கான்ஷியஸா இருக்கீங்க, தரமான பொருளை சப்ளை பண்ணிருக்கோம்னு திட்டவட்டமா சொல்றீங்க. இது வரக்கூடிய விசாரணையை எதிர்கொள்ள தயார்ன்றீங்க. அது நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஷெல்வி இருக்கார், அவரோட கோணத்தை கேட்கலாம். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? பக்தரா பாக்குறீங்களா, ஆன்மீக கோணத்துல பாக்குறீங்களா, ஒரு பிஜேபி அரசியல்வாதின்ற கோணத்துல பாக்குறீங்களா? எப்படி பார்க்க போறீங்க ஷெல்வி? அரசியல் வந்துங்க அப்புறமா வரக்கூடிய விஷயம். ஃபஸ்ட்டு என் மத நம்பிக்கையில் பெருமாள் வழிபாடுன்றது எனக்கு ரொம்ப முக்கியம். அவர் ஏற்கனவே ஒரு சுவாமிஜி சொன்னார், புரட்டாசி மாதம் அதுமா பெருமாள்னா எவ்வளோ டீப்பாக, எவ்வளோ வருஷமாக, எவ்வளோ விரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். இது ஊருன்னா இந்தியாவே. அந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளை பற்றி இப்படி பெருமாளுக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதம் அவர் அழகாக சொன்னார். பெருமாள் பிரசாதம் வீட்டுக்கு வந்தாலும் சரி, யாருக்காவது கொடுக்க போனாலும் சரி, அதை உட்கார்ந்த மாதிரி கூட வாங்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எழுந்து நின்று கும்பிட்டு தான் வாங்குவாங்க. அந்த மாதிரி பெருமாளே வந்து கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதமாக நினைக்கக்கூடிய ஒரு பிரசாதம். நிறைய பேர் இன்றைக்கி சொல்லலாம், உண்மையாக கும்பிட்றவங்களுக்கு, பக்தியோடு இருக்கிறவங்களுக்கு அந்த பெருமாள் பிரசாதம் பெருமாள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமாக தான் அது நம்பிக்கை. அது எங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் வந்து ஏற்கனவே அந்த நீங்கள் இதே சன் டிவியில் தான் அந்த கோயிலுடைய தலைமை அர்ச்சகர்களை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் பேட்டி எடுத்து போட்டிங்க. நீங்கள் பேட்டி எடுத்து போடுறச்சு அவர் எல்லா உள்ள குமரலையும் சொன்னார், அந்த கோயிலில் இப்படி நடக்குது, ஆச்சாரம் இல்லை, அனுஷ்டானம் இல்லைன்றதோட பிரசாத கடையிலையும் பயங்கரமான வைலேஷன் நடக்குதுன்னு பிரசாதத்துலேயும் சொன்னார் அவர். அது வந்து ஏதோ இப்போ வந்த மாதிரி கிடையாது. இப்போ அவர் சொல்கிறச்ச எல்லாருமே வந்து இதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லைன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த திருப்பதி பிரச்சனை இன்றைக்கி வந்தாலும் அந்த தலைமை குருக்களை வந்து முதல்ல பேட்டி எடுத்து போட்ட சன் டிவிக்கு தான் முதல் பாராட்டு நான் சொல்வேன். ஏன்னா பிரச்சனை இன்றைக்கி வந்துருச்சு, ரிஷி மூலம் நதி மூலம் நம்ம பார்க்குறச்சு ஏற்கனவே ஒரு இருக்குது எவிடன்ஸு. ஆயிரம் பார்த்தீங்கன்னா அந்த எவிடன்ஸை நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஸோ ஏற்கனவே இது வந்து உள்ள புகைஞ்சிருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து அந்த தரக்கட்டுப்பாட்டில் வந்திருக்கு. ஸோ கலப்படம் நடந்திருக்கிறது உண்மைன்னு நம்புறீங்க? நான் உண்மைன்னு தான் நம்புறேன்ல. அது ஏற்கனவே எவிடன்ஸ் கொடுத்ததே நீங்கள் தான் சார். நீங்களே இப்போ கொடுத்துட்டு அவரோட குற்றச்சாட்டு சார். அதான் அவரோட குற்றச்சாட்டு. அந்த காலத்துலேருந்து அந்த குற்றச்சாட்டு இருக்குது. இல்லை செய்தியெல்லாம் சொல்லட்டும், அவர் பேசுறச்சு நான் குறுக்க வரல. சரி, எல்லா செய்தியும் ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டோம். நான் எல்லாம் கம்முன்னு இருந்தேன். என் டேர்ன் வர வரைக்கும் நான் பொறுத்துக்கிறேன். இப்போ என்னன்னா, சபரிமலையில் ஏற்கனவே இதே போல் அரவண பாயசத்தில் வந்தது. இப்போ வந்து எல்லா ஊர்லேயும் வந்து பிரசாத கடைங்க. என்னன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது எப்படி வேணுமோ வரட்டும், பெருமாள் பிரச்சனை வந்ததுனால எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பிரசாத கடைகளையும் இனி வந்து ஒரு விழிப்புணர்வு வரும். அது தமிழ்நாட்டில் வந்து அறநிலைத்துறை இன்னும் விழிப்பாக செயல்படும். ஏன்னா தமிழ்நாடு அறநிலைத்துறை மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதில் வந்து இப்போ பிரசாத கடையில் இப்போ என்னென்னா நெய் தீபம் போடுறதே வந்து டால்டா தான் வெளியில் வச்சு நெய்யாக விற்கிறாங்க. இப்போ எல்லாமே இனி வந்து ஒன்று ஒன்றா இப்போ தான் ஏதாவது ஒன்று நடந்தால் தான், ஒரு எமர்ஜென்சி நடந்தால் தான் எல்லாருமே வந்து விழிச்சுப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும்
திருப்பதி தேவஸ்தானத்தில் கண்ட்ரோல் இருந்தது, எல்லாமே இருந்தாலும் அறங்காவலர் குழுவாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பல வருஷமாக ஒரு கூட்டு சதியில் நடந்திருந்த ஒரு விஷயந்தான் இப்போ இன்றைக்கி வருது. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க கூட சொன்னாங்க எஃப்ஐஆர் போட்டாங்களா, எஃப்ஐஆர் ஆரம்பித்தாங்களா. வேலுமணி கேஸுக்கு இப்போ தான் விஜிலன்ஸ்லேருந்து நீங்கள் எஃப்ஐஆர் பண்ணீங்க. 3 வருஷமாக வேலுமணி சார் கேஸே பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் சார்ஜ் ஷீட் போட்டது இப்போ தான். இப்போ திருப்பதி தேவஸ்தான பிரச்சனை நேற்று தான் வந்திருக்கு. ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ இது வந்து. இல்ல, வேலுமணி இஷ்யூவை விட இல்ல வந்து ஒரு ஆல் இந்தியா லெவல்ல ஒரு ராமிஃபிகேஷன் இருக்கிற ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ. ஒரு முழுமையான புலன் விசாரணை நடந்து ஒரு ரிப்போர்ட்டுக்கு கிராஸ் செக் பண்ணி இன்னமும் தீர இன்னொரு ரிப்போர்ட் வாங்கி அவங்க இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு லேபுக்கு பதிலா இன்னொரு லேப்லயும் கிராஸ் செக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தானே இத வெளியில வரணும். ஒரே ஒரு மாசத்துல லீக் பண்றாங்கன்னா என்ன நீங்க நினைக்கிறது வந்து ஏதோ அரசியல் காரணத்துக்காக அவங்க சந்திரபாபு நாயுடுக்கும் இவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்காக அதை கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அரசியல் வந்து ஆந்திரா அரசியல் வேற. இல்ல அவர் அதான் சொல்றார், ஜெகன்மோகன் வந்து அரசியலுக்காக என்ன பண்றாருன்றார். இல்ல அவரு சொல்லட்டும். ஆனா இதுல வந்து இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் எனக்கு தெரிஞ்சு பாதி ஜனத்தொகை வந்து திருப்பதி பெருமாள் மேலே பக்தர்களாக இருக்காங்க. ஸோ அவங்க நம்பிக்கையெல்லாம் ஒரே நாளில் வந்து இவங்க போட்டுட்டு திருப்பி வந்து இதில் தப்பாக வந்துடுச்சு ரிப்போர்ட்டுன்னு பேக் அடிக்க முடியாது. ஏன்னா இதனுடைய தீக்களின்னு பேர், இதுக்கு நெருப்போட விளையாடுறதுன்னு பேர். இதை வந்து இவங்க சொல்லியிருக்காங்கன்னா இதை இவங்க நிரூபித்து தான் தீரணும். இதை வந்து ஒன்றுமே இல்லை 4 ரிப்போர்ட் அமிச்சோம் அது வந்து சரியாயிடுச்சு. அவர் ஒன்று சொல்கிறார், அதாவது பர்சன்டேஜ் வந்து 1% கலந்தாலும் கலப்படம் தான், அடல்ட்ரேஷன் தான். ஸோ இது வந்து என்னன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்து மக்களுக்கு அதான் நம்பிக்கையில் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இனி வந்து அந்த புனிதம் கெடாமல் இருக்கிறதுக்கு எல்லா விதமான ஒரு அமைப்பு வந்து விழிப்புணர்வு வந்து இந்தியா முழுவதும் மக்கள் கொண்டு வரணும், அரசியல்வாதிகள்லாம் கொண்டு வரக்கூடாது. ஸோ இது வந்து யோசிச்சு ப்ராப்பரான ஒரு விசாரணை வந்த பிறகு தான் சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க. 2 பேரும் குறுக்கிட விரும்பினாங்க. உங்கள் பாயிண்ட். அதாவது செல்வி சார் சொன்ன மாதிரி இதற்கு முன்னாடி சன் டிவி அந்த ரமண தீட்சிதரை பேட்டி கண்ட நிகழ்ச்சியில் நான் பங்கேற்றேன். அதை நான் முன்னிலைப்படுத்துகிறேன். அதாவது திருப்பதியில் கும்பாபிஷேகம் ஆகும்போது 5000 பேர் தான் உள்ளே விடுவேன், அதுக்கு மேலே விடமாட்டேன்னு சொன்னதுனால நம்ம இதில் ஒரு விவாத அரங்கம் நடந்தபோது நான் அதில் பங்கேற்றேன். அப்போ அதே ரமண தீட்சிதர் சொன்னார், திருப்பதி கோயில்களில் நிர்வாகம் சரியில்லை, நிறையா குளறுபடிகள் இருக்கின்றன, இதை நான் சொன்னதனால்தான் என்னை வெளியேற்றி விட்டார்கள். நம்முடைய அந்த விவாத அரங்கத்துக்கு இடையிலேயே அவருடைய பேட்டியும் போச்சு. எனவே அது நிர்வாகம் சரியில்லை என்பது அப்பொழுதே அது குறிப்பிடப்பட்டது. அதனுடைய விளைவு தான் இது. வெளியேற்றப்பட்டவருடைய குற்றச்சாட்டு 100% உண்மையாக இருக்கணும்னு எதா இருக்கா? இல்லையே, அவர் உண்மையை சொன்னதுனால வெளியேற்றப்பட்டார் என்பது அப்போது அவர் சொல்லுகின்ற ஒரு குற்றச்சாட்டு. நீங்கள் செல்வி சொல்லக்கூடிய கருத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க? ஆமாம். எனக்கு வந்து என்னன்னா, இப்போ இந்த ரிப்போர்ட் இருக்குல்ல, நம்ம வச்சு பேசிட்டு இருக்கிற அந்த 8 பக்க ரிப்போர்ட்டு நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு கொடுத்துருக்குற ரிப்போர்ட்டே இன்கன்க்ளூசிவாக தான் இருக்குது. அப்படி தான் எல்லாமே சொல்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டை நானும் படித்தேன். அதுலேயே வந்து அடல்ட்ரேஷன் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர எது அடல்ட்ரண்ட்னு தெளிவாக சொல்லலை. அப்போது எந்த அடிப்படையில் அடுத்த கட்ட ஆய்வுகள் நடக்கணும், உண்மையிலேயே இது பீஃப்லாம் இருந்திருக்கா அப்படின்னு பண்ணுறதுக்காக அடுத்த கட்ட ஆய்வுகள்லாம் நடக்கணும். அதெல்லாம் பண்ணாமல் இதை இவ்வளவு பெரிய பிரச்சனையாக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்றது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் சார் சொன்னார்ல, இந்து அறநிலையத்துறை மேலேயே பல குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு. என்னுடைய பயமே அதான். அடுத்தது இங்கே தான் வருவாங்க, கோவில்களை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்வாங்க. இதுதான் இந்த மாதிரியான கோவில் தொடர்பான சர்ச்சைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செயல் திட்டமாக, அஜெண்டாவாக அரசுகளிடமிருந்து இல்லை ட்ரஸ்ட்டுக்கிட்ட இருந்து கோவில் எடுத்து தனிநபர்கள்ட்ட கொடுக்கறது தான் அவங்களுடைய செயல் திட்டமா அப்படின்ற கேள்வியும் எனக்கு இருக்குது. அப்படி அதுதான் செயல் திட்டம்னா அது கடுமையான விமர்சனத்துக்குரியதுன்னு நான் நினைக்கிறேன். நம்மோட ஒரு உணவு கட்டுப்பாட்டு அதிகாரி சதீஷ்குமார் இணைகிறார், உணவு பாதுகாப்பு அலுவலர். சதீஷ்குமார் சார், இந்த கலப்படம்னு சொல்கிறத எப்படி அந்த ரிப்போர்ட்டை பார்க்குறீங்க? அந்த ரிப்போர்ட் கன்க்ளூசிவான ஒன்றா இன்கன்க்ளூசிவாக இருக்கா? கலப்படம்னா அந்த நெய்யிலேருந்து இதெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா? வேறு ஏதேனும் அம்சங்கள் இதில் சேர்ந்துருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? வணக்கம். இது ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்தோம்னா இட்ஸ் அ சஸ்பெக்டட் அடல்ட்ரண்ட் ஆஸ் பர் ISO 17678 2019. ஓகேங்களா? இது வந்து ரிப்போர்ட் இஸ் கிவன். அதில் வந்து என்னென்ன கலந்துருக்கு அடல்ட்ரண்ட் வந்து நீட்டாக அழகாக கொடுத்துட்டாங்க. அதில் பார்த்தோன்னா மாட்டு இறைச்சி கொழுப்பு, பன்றி கொழுப்பு,
அண்டு கர்னல் ஃப்ளாட்டு ஃபிஷ் ஆயில் இருக்குதுன்னு கொடுத்துட்டாங்க. இட் இஸ் அ சஸ்பெக்டட் அடல்ட்ரண்ட் அப்படின்னு க்ளீனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து இருக்குதுன்றதாக தான் நம்ம கருதாக எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு லேப் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது சாதாரணமாக அவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க முடியாது. கன்க்ளூசிவாக சொல்லலைன்னு அர்த்தமாகுது இல்லை? அதாவது அது இன்னொரு கூட நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம், சஸ்பெக்டடுன்னு சொல்ல அந்த வேர்டுக்காக இந்த ரிப்போர்ட்டை வந்து அடுத்த நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணலாம். இன்னொரு லேபில் கொடுத்து கூட சேலஞ்ச் பண்ணலாம். அவங்களுக்கு அந்த FBO, அதான் ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம், அவங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து அவங்க சேலஞ்ச் பண்ணுறதுக்காக நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறோம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு லெட்டர் கொடுக்குறது வந்து தட் இஸ் த ஃபைனல். ஆஸ் அ FSSAI ரூல் பிரகாரம் ஃபைனலாக கொடுக்கக்கூடியதை ரெஃபரல் லேப் என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் நாங்கள் வந்து கன்க்ளூசிவாக நாங்கள் எடுத்துக்குவோம். சரி, இந்த ரிப்போர்ட் சஜஸ்ட் பண்ணுற இதுக்கு வந்து என்னென்னலாம் சாத்தியம் சார்? இந்த கலப்படங்களுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குது? லட்டில் அவ்வளோ கலப்படம் செய்ய முடியுமா? இது ஆச்சரியமாக தான் இருக்குது நம்ம பார்க்குறப்போ. ஃபஸ்ட் டைம் நம்ம இது மாதிரி கேள்விப்படுறோம். ஏன்னா நார்மலாக ஒரு மாட்டு கொழுப்போ இல்லை பன்றி கொழுப்போ வந்து ஒரு பொருளில் கலக்கும் பொழுது அதோட ஸ்மெல்லே வந்து பயங்கர இதாக இருக்கும். அது நம்மளால் சாப்பிட்றது கூட அதை நம்ம யோசனை பண்ணுவோம் நார்மலாகவே. பட் இதை வந்து எப்படி அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அல்லது இது எப்படி அவங்க இது பண்ணியிருக்காங்க, அதை ஃப்ளேவர் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுலாம் எங்களுக்கு என்னென்னு தெரியல, டீட்டெயில் தெரியல. அந்த டீட்டெயில் நமக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக தெரியும் இதில் எந்த விதத்தில் எந்த ரூபத்தில் இதில் கலந்துருக்காங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஒரு மீன் எண்ணெயோடைய நாற்றம் அதை அந்த நெடியை வந்து மியூட் பண்ணியிருப்பாங்கன்றீங்க. வேறு ஃப்ளேவரை போட்டு அதை மியூட் பண்ணியிருக்கலாம், அதை அந்த நெடியவே நீக்கி இருக்கலாம்னு சொல்கிறீங்களா? ஆமாம், அது மாதிரி தான், அது மாதிரி பண்ணியிருக்கலாம். இத்தனை கலப்படம் இருக்குமா சார்? லாடுன்னு ஒன்று சொல்கிறாங்க, பீஃப் டேலோ, இத்தனை கலப்படங்கள் ஒரு நெய்க்குள்ளே இருக்க இத்தனை வந்து சேர்க்க முடியுமா? அதாவது நிறைய அவங்க சேர்த்துல போல இருக்குது. அவங்க வந்து சேர்த்துருக்கிறது ஒரு சின்ன பிட்டு வைஸாக கொஞ்சமாக அதை ஏதோ சேர்த்துருக்காங்க, டேஸ்ட்டுக்காக பண்ணியிருக்காங்க மாதிரி தெரியுது. பட் நம்ம இதை வந்து கன்க்ளூடடாக எடுக்கிறத விட இதை வந்து ரெஃபரல் லேபுக்கு நமக்கு அனுப்பி 2 லேபோட ரிப்போர்ட்டும் நம்ம வச்சு நம்ம பண்ணது தான் வி ஹேவ் டு கம் டு த கன்க்ளூஷன். இப்போ வந்து இதை வச்சுக்கிட்டு மட்டுமே நம்ம வந்து இதுதான் அஜோ அப்படின்றதுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. தே கேன் சேலஞ்ச் திஸ் லேப் ரிப்போர்ட். கண்ணன், நீங்கள் சொன்னதுலேருந்து சார் மாறுபட்டு சில பாயிண்ட்ஸு சொல்கிறாரு. சஸ்பெக்டட்னு மொதல் ரிப்போர்ட் வரும், அடுத்த ரிப்போர்ட் ரெஃபரலில் தான் அது உறுதியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு கோணத்தையும் சதீஷ்குமார் சொல்கிறார். சார் வந்து இப்போ சொல்கிற மாதிரி சார், இப்போ வந்து அந்த மாதிரி வாய்ப்பே வந்து ஏஆர்டிஏக்கு வந்து டிடிடி தரப்பில் கொடுக்கல. அவங்க வந்து டைரெக்டாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, கீ வந்து அடல்ட்ரேஷன் வந்துருச்சு, வெஜிடேட்டிவ் ஃபேட்டு இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் நேற்று அப்புறம் இன்றைக்கி வந்து அனிமல் ஃபேட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் ஆயில் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஒரே ஒரு கேள்வி தான் வந்து முன்வைக்கிறேன். இப்போ ஏஆர் டெய்ரி வந்து சப்ளை பண்ணுறது அந்த டோட்டல் லட்டு ப்ரொடக்ஷனுக்கு 0.1% ஆஃப் குவான்டிட்டி. மற்ற அதர் டைரியெல்லாம் நிறைய சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஆய்வு அறிக்கையெல்லாம் திருப்பதி தேவஸ்தானம் சப்மிட் பண்ணலை. அப்போ எங்களோடது ஜெனினிட்டி இல்லைன்னா அதோட ரிப்போர்ட் ஜெனினிட்டியாக இருக்கா இல்லையாங்கிறத ஒன்றும் ப்ரொசீட் பண்ணலை. இன்னொன்று சார் சொன்ன மாதிரி இன்கேஸ் ஃபிஷ் ஆயில் ஆட் பண்ணி நியூட்ரல் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தால், இன்னைக்கு மீன் ஒமேகா 3 எடுக்கக்கூடிய மீன் என்ன ரேட் சார் வருது? அந்த இதுலேருந்து எடுக்கக்கூடிய ஆயில் நீங்கள் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒமேகா 3 டேப்லெட் கொடுக்குறீங்கன்னா மினிமம் ஒரு 30 நம்பர்ஸ் ஆஃப் டேப்லெட்டு 5000 ருபீஸும் ஒரு 3000 ருபீஸுக்கும் வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இங்கே ஒரு லட்சக்கணக்கில் வந்து சேல்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு கீல ஃபிஷ் ஆயில், ஆக்சுவலாக கீயை விட ஃபிஷ் ஆயில் ரொம்ப காஸ்ட்லி சார். அது எப்படி மிக்ஸ் பண்ண முடியும்? இன்னொன்று ப்ராசஸ் பேராமீட்டர்ஸில் கீல எது அடல்ட்ரேட் பண்ணாலும் அப்படி தெரிஞ்சிடும். ஏன்னா சப்ளை பண்ணும்போது வந்து நம்ம 48 to 50 டிகிரி செல்சியஸ். சார் ஒரு கேள்வி குறுக்கிடுறாரு, ஒரு நிமிஷம். அதாவது அவர் சொல்கிறது வந்து இந்த ஃபிஷ் ஆயிலில் வந்து ஒமேகாலேருந்து சல்மான் ஆயிலேருந்து நிறைய விஷயம் வெரைட்டிஸ் ஆஃப் த ஃபிஷ் ஆயிலுக்கு ஒரு ரேட் இருக்குது சார். அதிலே வந்து சீப்பஸ்ட் ரேட்டு இருக்குது. நிறைய பேர் என்னவோ கலப்படமே நடக்காத மாதிரி நினைக்கிறீங்க. பிரிட்டானியா பிஸ்கட்டில் ப்ரோட்டீனுக்கு வந்து நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து அந்த கருவாடுடைய இது தான் போகுது கலக்கிறது. அது நம்ம வெஜிடேரியனாக சாப்பிட்டுருக்குறோம்.
ஆனால் அதில் இருக்கிற புரோட்டீன் வந்து நீங்கள் வேணும்னா சதீஷ்குமார் சாரை கேளுங்க. பிஸ்கெட்டில் புரோட்டீன் கலக்கிறது எதுலன்னா கருவாடுடைய பொருள் தான். இது வந்து கலக்கவே இல்லை. அது பர்சன்டேஜ் நாட் 1% இருக்கிறது தான். அது ஃபுட்டு சேஃப்டியில் இருக்கிற ஆஃபீஸர் சொன்னால் தான் இன்னும் புரியும். ஏதோ வந்து ரொம்ப பரிசுத்தமாக கலப்படமே நாட்டில் நடக்காத மாதிரி பேச முடியாது. நாட்டில் வந்து கலப்படம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நாட்டில் நடக்கலன்னு சொல்லல, எங்க பொருளுக்கு சொல்றீங்க, குற்றம் சொல்றீங்க, எங்க பொருள் தரமான அவரை நான் சொல்லலை. இப்போ அவர் ஏஆர் டைரி தான் பண்ணியிருக்காங்கன்னு நான் அத்தாரிச்சு கொடுக்கல. நான் என்ன சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் திருப்பதி தேவஸ்தானத்தில் இப்போ கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இப்போ ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு வந்து இந்த போல ஒரு ரிஸ்க் எடுத்து கொடுத்துருக்குறாரு. இது வந்து சாதாரண ரிஸ்க் கிடையாது. அதாவது அவருக்கும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது வேறு விஷயம். இது வந்து கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரைக்கும் 70 கோடி மக்கள் வந்து வழிபடக்கூடிய ஒரு விஷயம். இதில் வந்து எந்த ஒரு பேக் ஃபயர் ஆனாலும் அது வந்து அடுத்த விதத்தில் அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை என்பது அஸ்தமிக்கும். அதாவது எந்த விதமா நினைக்கலாம். அதாவது அதனால் அந்த ரிஸ்க் எடுக்கிறச்ச அவங்க ஒரு லேபுக்கு மட்டும்தான் வச்சு கொடுத்துருப்பாங்கன்றதை நான் நம்பலை. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து அடுத்த ரெஃபரல் வந்திருக்க ரிப்போர்ட் வந்து ஒரு லேபோட ரிப்போர்ட் தான் வந்திருக்காங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு லேப் மட்டும் கையில் வச்சுருப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த எவிடன்ஸ் எல்லாம் அவங்க ரெடி பண்ணாமல் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுப்பாங்களான்றது ஆஸ் எ லாயராக நான் பார்க்குறச்ச இது வந்து அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறது வந்து சாதாரண விஷயமா நான் பார்க்கல. திரு கண்ணன் சார், இப்போது ஒரு சாம்பிள்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே ஒரு 4 டேங்கர் அனுப்பியிருக்கேன். அடல்ட்ரேஷன் இருக்குது. இப்போ இது எல்லாமே வந்து டேங்கர் ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் திருப்பதி தேவஸ்தானம் கொடுக்குறாங்க. என்னோட ஒரே ஒரு கேள்வி, அடல்ட்ரேஷன் வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆயிடுச்சு, மிக்சிங்கில் இருக்குது அப்படின்னு டேங்கர் ஐடென்டிஃபை பண்ணால் அவங்களுக்கே ஆத்தரைசேஷன் அங்கேயே ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இருக்கார். அந்த 4 டேங்கரையும் அங்கேயே சீஸ் பண்ணி அங்கேயே ஸ்டாப் பண்ணி வச்சிருந்துருக்கலாம். அப்போ எங்களையும் வர சொல்லி அந்த இடத்துலேயே மீடியாவுக்கு பப்ளிசிட்டி பண்ணியிருக்கலாம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் டேங்கர் வந்து அடல்ட்ரேஷன் பண்ணியிருக்கு, அதனால் ரிட்டர்ன் டு பார்ட்டி, அதனால் பார்ட்டிக்கு அனுப்பியாச்சு, அனுப்புனதுக்கப்புறம் பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து ஏஆர் டேரியிலேருந்து சப்ளை ஆன லட்டு தயாரிக்கிறதுக்கு அனுப்பின அந்த கீழே வந்து அடல்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னு. இது முழுக்க திரிக்கப்பட்டு ஒரு நிறுவனத்தின் மேலே பழிய போடுறதாக நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து எங்களோட ப்ராடக்டில் வந்து ஐ ஆம் வெரி கான்ஃபிடென்ட் 100%. நாங்கள் எந்த ஒரு அடல்ட்ரேஷனும் கலப்படமுமே பண்ணலை. சாம்பிள்ஸ் இஸ் எவ்ரிவேர் இன் த மார்க்கெட். சாம்பிள்ஸ் வந்து யார் வேணாலும் கலெக்ட் பண்ணுங்கள். ஈவன் தோ எந்த லெபரட்டரிக்கு வேணாலும் அனுப்புங்க. அதில் ஏதாவது ஃபெயிலியர் வருது அப்படின்னா we have to challenge. நான் ஓப்பனாக தான் சேலஞ்ச் பண்ணுறேன். 100% வந்து பார்த்தீங்கன்னா எந்த அடல்ட்ரேஷனும் கிடையாது சார். இல்லை, அவர் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து ரிப்போர்ட்ஸ் அவங்க கையில் வச்சிருக்காங்கன்னா அதில் வெளியிடுறதுக்கு என்ன தயக்கம், அது மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன தயக்கம், அதற்குள்ளே எதற்கு இவ்வளவு மக்களிடம் போய் இந்த விஷயத்தை சொல்லி பதட்டத்தை உருவாக்க வேண்டிய காரணம் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்கு இருக்கு. ஏன்னா நீங்கள் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, இது வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுது அப்படின்னா அப்போ அதை வெளியிடுங்க, அதை பற்றி பேசுங்க. நீங்கள் லீகலாக ஒரு ரூட் எடுங்க, அது எதுக்கு பொலிட்டிக்கலாக எடுக்கிறீங்க? இது கிட்டத்தட்ட இது அரசியல் பண்ணுறது தானே. நீங்கள் வந்து இப்போ லீகலாக ஒன்றுமே பண்ணல, உடனே அரசியலில் வந்து ஏன் இறங்கணும்? நான் நடைமுறையில் பண்ண வேண்டிய நிர்வாக விஷயங்களை செய்யாம எதற்கு வந்து இதை சுற்றி ஒரு அரசியல் நடக்குது அப்படின்ற கேள்வி வந்து எனக்கு சதீஷ்குமார் சார்ட்ட கேட்கணும். சார், இதில் திரு கண்ணன் முன்னாடி ஒன்று சொன்னார், இந்த சேலஞ்சை நாங்கள் எடுத்துக்கிறோம், எங்கே வேணாலும் எங்கள் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் கூட பொது வெளியில் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு அவர் சவால் விடுறாரு. தங்கள் பொருள் மேலே அவங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அவர் சொன்ன ஒரு பாயிண்ட், இவங்க சப்ளையர் அவங்க வாங்குறவங்க அவங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் இந்த டெஸ்ட்டுக்கு அனுப்பணும்னா இவங்க முன்னிலையில், இவங்க ரெப்ரசன்டேட்டிவ் முன்னிலையில் செய்யணும், அந்த மாதிரியான நிறைய ப்ராசஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. நடைமுறை என்ன சார்? அவர் கரெக்ட் சொல்கிறது கரெக்டு. இப்போ ஒரு பொருளை வந்து நம்ம வந்து ஒரு லேபில் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எடுக்கும் பொழுது அந்த கடையோட உரிமையாளர் அங்கே இருக்கணும். ஒன்று, அதை எடுக்கிறதுக்கு சாட்சிகள் வந்து வச்சுட்டு தான் எடுப்போம். ஒரு பொருள் எடுக்கிறோம்னா ஆக்ட் சாம்பிள்னு அது இப்போ சொல்லுவோம். அதாவது ஒரு நெய் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 4 கிலோ நெய் பாட்டில் ஒரு கிலோவாக நாங்கள் எடுத்துக்குவோம். 4 கிலோவில் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டிலில் எல்லாமே பேக் பண்ணுவோம். அது மேலே என்னோட கையெழுத்து ஒட்ட உணவு பாதுகாப்புத்துறையோட கையெழுத்து ஒட்டப்பட்ட இதெல்லாம் ஜாரில் செக்யூர் பண்ணிவிட்டு கையெழுத்து போடணும். யார் போடணும்?
கடைக்காரர் போடணும், ஒரு சாட்சி ஒன்று போடணும். அதுக்கு உண்டான ஃபார்ம்ஸும் இருக்குது. அவங்க கடைக்காரர்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட இருந்து இவங்க முன்னணியில் நாங்கள் இந்த பொருளை எடுக்கிறோம், இது வந்து நாங்கள் லேபுக்கு அனுப்பி டெஸ்ட் எனக்கு சந்தேகப்படுறோம், நாங்கள் டெஸ்ட் பண்ணணும், எல்லாமே எழுதி கொடுக்கணும். அது கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சாம்பிள் எடுத்து இந்த மாதிரி ஒரு லேபுக்கு அனுப்புவாங்க. அப்போ அந்த லேபோட ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகு அதில் இது மாதிரி வந்து ஒரு வருது அகைன்ஸ்ட் இந்த ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர், அவங்களுக்கு அகைன்ஸ்டாக வருது, அதில் கலப்படம் இருக்குன்னு வருதுன்னு வச்சுங்களேன். நாங்கள் அவங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுப்போம். இது மாதிரி சார் உங்களோட ப்ராடக்ட்டில் ஒரு கலப்படம் இருக்குதுன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம், இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 30 நாள் நாங்கள் டைம் தர்றோம். இந்த 30 நாள் டைமுக்குள்ளே நீங்கள் வந்து அப்பீல் போகலாம். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய லேபுக்காக ரெஃபரல் லேபுன்னு சொல்லக்கூடிய இந்தியாவில் நிறைய இடத்துல இருக்குது, NABL, அந்த லேபுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவர் என்ன பண்ணுவார், 6000 ரூபாய்க்கு உண்டான ஒரு டிடி எடுத்து அது எங்ககிட்ட கொடுப்பார். அப்போது அந்த 4 சாம்பிளில் 2வது சாம்பிளை நாங்கள் அவர் எந்த லேபுக்கு அனுப்ப சொல்கிறாரோ அந்த லேபுக்கு அனுப்புவோம். ஸோ இன்கேஸ் அந்த லேபுக்கு போயிட்டு அதுவும் கன்ஃபார்ம்டு இது சாப்பிட்றதுக்கு உகந்தது இல்லை அப்படின்னு சொல்லி வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக அதை தான் நாங்கள் ஃபைனலாக எடுத்துக்குவோம். ஸோ அவருக்கு நாங்கள் 30 நாள் டைம் கொடுப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இதை வந்து நாங்கள் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுறது வந்து மாட்டோம். அந்த ரெஃபரல் போய் அந்த இதுக்கு அந்த சப்ளையருக்கு பதில் சொல்கிறதுக்கு 1 மாத கால அவகாசம் கொடுத்த பிறகு தான் இதை வெளியிலேயே சொல்லுவீங்க நார்மலாக? ஆமாம், அவங்க ரெஃபரல் லேபுக்கு நம்ம உடனே வந்து அவங்க மேலே கேஸ் நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா கூட அந்த 1 மாத காலம் வந்து நம்ம வந்து கொடுக்கணும், டைம் கொடுத்து அவங்களுக்கு திரும்ப அவங்க, ஏன்னா அவங்க சேலஞ்ச் பண்ணலாம் அது வந்து அவங்களோட ரைட்ஸ். அந்த ரைட்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அவங்க மேலே வந்து நம்ம கோர்ட் நடவடிக்கையை எடுக்க முடியும். நம்ம என்னென்னு கேட்டுறோம், நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏஆர் லேப் மேலே அவங்க சொல்கிறது வந்து ஏஆர் லேப் சார் மாதிரி நிறைய சப்ளையர்ஸ் இருப்பாங்க. இவங்க என்னென்ன சாம்பிள் பேஸ் பண்ணி பண்ணாங்கன்றது இனி தான் வரணும். இப்போ இது வந்து இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, ஏன் வந்து இவங்க சொன்னாங்கன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குற்றச்சாட்டு வந்து அரசியலாக நீங்களே பார்த்தாலும் அது வந்து தனிப்பட்ட நபர்களுடைய அரசியல் இருந்தாலும் கிட்டத்தட்ட 70 கோடி மக்கள் விஷயத்தில் இவங்க இது போல் வந்து ஒரு எடுத்தேன் கவுத்தேன்னு ஒரு சப்ஜெக்ட் எடுப்பாங்களான்றது எனக்கு தெரியல. அடுத்தது இதில் என்னை பொறுத்த வரைக்கும் ஏஆர் லேப் சொல்கிற மாதிரி இவங்களுக்கு அடுத்த இதில் வந்து அவங்க ஏஆர் லேபே ஜெயித்தாலும் இவ்வளோ மக்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு ஆத்ம திருப்தி தான் ஏற்படும்ன்றது தான் நான் சொல்கிறது. இதில் திருப்பதி தேவஸ்தானம் வச்ச குற்றச்சாட்டு திருப்பதி தேவஸ்தானம் தோக்கணுன்றது தான் நான் வேண்டுது. நான் வந்து பொலிட்டிக்கலாக பேசுகிறேன், நம்பிக்கையோட பேசுகிறது என்னென்னா இந்த 70 கோடி மக்களுக்கு இதில் வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து அந்த லட்டுவுடைய இந்த ஒரு பிரச்சனை வந்ததுலேருந்து ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட எண்ணங்கள் வந்து நிம்மதி இல்லாத இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. சரி, நம்ம பேசலாம். கண்ணன், நான் ஒரு இடைவேளைக்கு பிறகு உங்கள்கிட்ட உங்கள் கருத்தை பெறுறேன். திருப்பதி பெருமாள் கோவிலில் லட்டு தயாரிக்கப்படும் நெய்யில் பசு பன்றி கொழுப்பு கலக்கப்பட்டிருப்பதாக வெடித்திருக்கக்கூடிய சர்ச்சைக்கு என்ன காரணம்னு நேயர்கள்ட்ட ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறோம். சந்திரபாபுக்கும் ஜெகன்மோகனுக்கும் இருக்கக்கூடிய மோதல் காரணமாக இந்த சர்ச்சை வெடிச்சிருக்கா, இல்லை உண்மையிலேயே தவறு நடந்ததால் இது நடந்திருக்கிறதா, இல்லை திசை திருப்பும் அரசியல்னு ஜெகன்மோகன் சொல்கிறாரே அது உண்மையான்னு கேட்டிருக்கிறோம். அதற்கான விடையை ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பார்க்கலாம், தொடர்ந்து பேசலாம். திருப்பதி லட்டு தயாரிக்கிற நெய்யில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்ட சர்ச்சைக்கு என்ன காரணம்னு நேயர்கள்ட்ட ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தோம். சந்திரபாபு ஜெகன் மோதல் காரணம் என்று 48% பேரும், தவறு நடந்ததால் இந்த சர்ச்சை வெடித்திருக்கிறது என்று 18% பேரும், இதுக்கு பின்னாடி ஒரு திசை திருப்பும் அரசியல் இருக்குது அப்படின்னு 34% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு கண்ணன், உங்கள் நிறைவு பார்வை சுருக்கமாக. சார், இது வந்து நிறுவனத்தின் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வந்து வச்சுருக்காங்க. எங்களுக்கு எங்களோட ஜெனினிட்டியை வந்து நிரூபிக்கிறதுக்கு திருப்பதி தேவஸ்தானத்திலேருந்து எந்த ஒரு வாய்ப்புமே கொடுக்கல, அப்படியே பழிய தூக்கி போட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி பாலிடிக்ஸ் பற்றி எங்களுக்கு தெரியாது. நாங்கள் சப்ளையிங் ஆஃப் குட் குவாலிட்டி ப்ராடக்டை கொடுக்கணுங்கிற ஒரே மோட்டோவில் தான் ஒர்க் பண்ணுறோம். இப்போது ஏற்கனவே 8 வருஷமாக 6 வருஷமாக ரிஜெக்ஷன்ஸ் வந்து டைரியில் நாங்கள் கீ வந்து சப்ளை பண்ணது ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா அதெல்லாம் ஏன் வெளியில் வரல? இப்போ தான் நாங்கள் வந்து 1 மாதம் தான் ஆச்சு நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்து சப்ளை பண்ணி.
அதுக்குள்ளே வந்து போன ஒரு 4 நோட்லேயே இவ்வளோ கலப்படம் இருக்குது, அது ஒரு 20 வருஷமாக இப்போ தான் வந்து வளர்ந்து வரக்கூடிய கம்பெனியை வந்து ஒரு பொய்யான தகவலை பரப்பி பண்ணுறதுக்கு எந்த இதுன்னு தெரியல, எந்த உள்நோக்கம் தெரியல. ஆனால் இது ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது. இதை நாங்கள் வந்து இதிலேருந்து நாங்கள் மீண்டு வருவோம். இது 100% வந்து நான் உறுதியளிக்கிறேன். மக்கள் யாரும் வந்து இது சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். எங்கள் பொருளில் எந்த ஒரு கலப்படமும் இல்லை. வீட்டிலையே நீங்கள் உங்கள் கீயை வந்து சுத்தமாக இருக்கா இல்லையான்னு எஃப்எஸ்எஸ்ஐலேயே நீங்கள் மொபைலில் டைப் பண்ணிங்கன்னா அடல்ட்ரன் கீயை எப்படி பரிசோதிக்கலாம் அப்படிங்கிறது எஃப்எஸ்எஸ்ஐலேயே ஸ்டாண்டர்ட்ஸ் விட்டுருக்காங்க. இதை உங்களுக்கு நான் வந்து ஒரு பணிவன்போட கேட்டுக்கிறேன். எல்லாமே டவுன்லோட் பண்ணுங்கள், நெய் வாங்குங்க, வீட்டிலேயே செக் பண்ணுங்க, ஏதாவது அடல்ட்ரேஷன் இருக்கான்னு நீங்கள் வீட்டிலேயே செக் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஒரு ஆய்வகத்துக்கு தான் அனுப்பி ஒரு கீ நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை. எஃப்எஸ்எஸ்ஐ ரொம்ப ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இதை எல்லாரும் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கணும். ரெண்டாவது, இது மாதிரி பொய்யான குற்றச்சாட்டுகள், பொய் எப்பயுமே வேகமாக பரவும். உண்மையை மட்டும்தான் நிரூபிக்கிறதுக்கு லாட்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. பொய் வேகமாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. நாங்கள் உண்மையை நிரூபிக்கிறதுக்கு நிறைய எவிடன்ஸ் வந்து வச்சுருக்கோம். இது எல்லாமே என்கிட்ட இருக்குது. இதை வந்து சட்டப்பூர்வமாகவும் நாங்கள் சந்திக்க தயார். அதனால் எல்லாத்துக்குமே நான் வந்து ஒன்று சொல்லிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, குட் குவாலிட்டி ஆஃப் மில்க் வந்து ப்ரொக்யூர் ஃப்ரம் டைரக்ட்லி ஃபார்மரில் இருந்து டைரெக்டாக கஸ்டமர் கொடுக்குற வரைக்கும் எல்லா சேலஞ்சஸ் ஆஃப் குவாலிட்டி அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் நாங்கள் சப்ளை பண்ணுறோங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். வதந்திகளை தயவு செஞ்சு யாரும் நம்ப வேண்டாம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி நன்றி. திருக்குடந்தை வெங்கடேஷ். வணக்கம். அதாவது இப்போ அரசியல்ல ஒருத்தர் குத்தம் சொல்றாங்கன்னா அதை மக்களின் பார்வைக்கு விட்டுடுறோம். அரசியல் எங்களுக்கு புரியாது. அது போல நிறுவனத்துக்கும் அதிகாரிகளுக்கும் இடையில சில இது போல கருத்து வேறுபாடு இருக்குன்னா அதையும் நீதியின் பார்வைக்கு விட்டுடுறோம். நாங்க வந்து ஒரு காமன் மேன், அந்த கோடிக்கணக்கான மக்கள் திருவேங்கடமுடையான தரிசிக்க போறாங்க, அது போல நாங்களும் போறோம். பக்தர்களுடைய பார்வையில பொதுவாகவே உணவுப் பொருளில் கவனம் தேவை. இறைவனுக்கு சமர்ப்பிக்கும் பிரசாதத்தில் இன்னும் கூடுதல் கவனம் தேவை. ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் ஒரு சின்ன சம்பவம், ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெருமாள் முகத்தை பார்க்குறாராம். பெருமாளுக்கு என்ன நிவேதனம் பண்ணீங்க, பிரசாதத்தில் என்ன கொடுத்தீங்கன்னு சொல்லி சோதிச்சு பார்த்து பெருமாளுக்கு ஜுரம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ரீரங்கத்தில் தன்வந்தரிய ராமானுஜர் பிரதிஷ்டை பண்ணார்னு வரலாறு ஸ்ரீரங்கத்தில் இருக்குது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கு நடாதுரம்மாள்ங்கிற மகான் ஒரு சூடான பால் கூட பெருமாளுக்கு தாங்காதுன்னு பாலை ஆற வச்சுட்டு சமர்ப்பிச்சார். அது போல திருவேங்கடமுடையானுக்கு செல்லக்கூடிய பிரசாதம், அவருடைய பக்தர்களுக்கு வரக்கூடிய பிரசாதம்ங்கிறது 100க்கு 200% தூய்மையா இருக்கா, சரியான முறையில் இருக்காங்கிறத உறுதி செய்ய வேண்டியது எல்லாருடைய கடமையாக இருக்கு. மேலும் அந்த லட்டை பொறுத்தவரை நம்மாழ்வார் அந்த திருவேங்கடமுடையான பாடினார். உலகம் உண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே, நிலவும் சுடர்சூழ் ஒளிமூர்த்தி நெடியாய் அடியேன் ஆருயிரே, திலதம் உலகுக்காய் நின்ற திருவேங்கடத்தம் பெருமானே, குலதொல் அடியேன் உணபாதம் கூடுமாறு கூறாயேன்னு. அப்படி உலகம் உண்ட பெருவாயன், உலகத்தையே உண்ட பெருமாள், அதற்கு ஒரு பிரதிநிதியாகத்தான் இந்த லட்டை அமுது செய்து பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுக்கிறார். அதனால அதை எல்லாரும் கைகூப்பி வணங்கி வாங்குறோம். அதில் அவருடைய அருள் இருக்கிறது என்று நம்புகிறோம். அப்படி பக்தர்களுக்கு சேரக்கூடிய அந்த பிரசாதம், பகவானுடைய பிரசாதம், அது தூய்மையாக இருக்கிறதாங்கிறத உறுதி செய்ய வேண்டியது ரொம்ப 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 முக்கியமானது என்பதை பக்தர்களுடைய தாழ்மையான கருத்தா தெரிவிச்சுக்கிறேன். உலகமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெரிய கடவுள் கோயில், அது மிக அதிக வருமானம் உடைய ஒரு கோயில். நெருப்பில்லாமல் புகையாது என்று ஒரு பழமொழி இருக்குது. ஏதோ நடந்திருக்கிறது, அந்த தவறு திருத்தி கொள்ளப்பட வேண்டும். இந்த புரட்டாசி மாதத்தில் பக்தர்களுக்கெல்லாம் நல்ல செய்தி வரணும். இனிமேலாவது இது போன்ற தவறுகள் நடக்கக்கூடாது என்பது தான் நம்முடைய கருத்து. அதாவது இது ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் வந்து தவறு செய்தவர்கள் மேலே கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும். தவறு இல்லைன்ற பட்சத்தில் அதை மக்கள் மன்றத்துக்கு முன்னாடி அதை கரெக்டாக சொல்லணுன்றது தான் நான் விரும்பக்கூடிய விஷயம். நன்றி. இவ்வளோ மக்களுடைய எதிர்பார்ப்பை வீணடிக்கக்கூடாது. நான் இது அரசியல் நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். சார் சொன்ன மாதிரி அவங்க ஏற்கனவே நிறைய எவிடன்ஸை கையில் வச்சிருந்தாலும் அதை இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் அதை மறைச்சி வைக்கிறதுமே அரசியல் உள்நோக்கம் கொண்டதுன்னு தான் நான் நினைக்கிறேன். முழுமையான விசாரணை தேவை. அப்பீலுக்கு போக வேண்டியதே இவங்க தான் சொல்கிறாங்க. இதில் சேலஞ்ச் பண்ணி ரெஃபரல் லேபுக்கு போக வேண்டியதே ஏஆர் அந்த சப்ளையர் போய் சொன்ன பிறகு, அந்த பணத்தை கொடுத்த பிறகு அவங்க தான் எடுத்திருக்கிற இன்னொரு சாம்பிளை அனுப்பி வைப்பாங்க. அந்த ப்ராசஸ் நடந்தது மாதிரி தெரியல. ஆமாம், இந்த இது முழுமையாகவே நடக்கலை. என்ன கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணணுமே அது எதுவுமே நடந்த மாதிரி தெரியல. லீகலாகவும் எதுவுமே சரியாக நடந்த மாதிரி தெரியல. வெறும் பொலிட்டிக்கலாக மட்டும்தான் இந்த இஷ்யூ அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ரொம்ப தவறான ஒரு விஷயமா இருக்கு. நன்றி நன்றி. திரு சதீஷ்குமார். இந்த ரிப்போர்ட் பொறுத்தவரையிலும் இது வந்து ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த எஃபிஓக்கு இன்னொரு சான்ஸ் நம்ம கொடுக்கணும்.
அதுலேயும் அந்த சாம்பிள் தவறும் பட்சத்தில் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது கடவுள் சம்மந்தப்பட்ட இதனால் இதை ரொம்ப ரொம்ப கத்தி மேலே நடப்பது போல் மிக ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து திரும்பவும் அந்த லேபில் என்ன வருதுன்றதை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு தான் அதை முடிவுக்கு நம்ம பண்ணிக்க வரணும். ரொம்ப நன்றி. உங்கள் எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம் மக்களின் மேடை.